அன்பு பெற்றோரே, அருமையான நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது அகில பாரதி மெட்ரிகுலேஷன் பள்ளியின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பள்ளியிலே கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் உங்கள் குழந்தைகள் மிக அருமையாக செய்திருந்தார்கள். அதனை நீங்கள் காண்பீர்களா? இதோ. என்னை வாழ வழித்துக் கொண்டிருக்கும் என் தமிழ் தாயாம் தமிழை வணங்கி உங்கள் அனைவருக்கும் காமராஜர் கல்விக்கண் திறந்த காமராஜர் பிறந்த நாள் விழாவில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நண்பகல் வணக்கத்தை நலமோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக மதிய உணவையும் கொடுத்து படிக்க வைத்தார். நிறைய பள்ளிகளை திறந்தார், கல்லூரிகளை திறந்தார், தொழிற்சாலைகளை திறந்தார் என்று நேற்று நீங்கள் கூறும் போதெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். உங்களுக்கு தெரியாத சில அவர் வாழ்க்கையில் நிறைந்த சில நிகழ்வுகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் எப்படி பள்ளி மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி பள்ளி மாணவர்கள் சரியாக பள்ளிக்கு போகவில்லை என்றால் வருத்தமும் பட்டார். அந்த ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்று கொண்டிருந்த காலத்தில் அவர் போய்கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டு இருக்கும் போதே பள்ளி மாணவன் ஒரே கூச்சல், ஒரே சவுண்டு. இன்னும் இவ்வளவு சவுண்டா இருக்கு, கூச்சமும் குழப்பமாக எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு கூச்சல் குழப்பமாக இருக்குது என்று போறார். ஒரு பள்ளி மாணவன் காங்கிரஸ் கட்சியை ஆதரித்து எதிர்கட்சி தலைவர்களை தேவை இல்லாமல் சொற்களால் வசையாடி கொண்டு இருப்பதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கோபம். காரை விட்டு இறங்கினார், உடனே போனார், ஓங்கி ஒரு அறிவித்தார். படிக்கின்ற மாணவன் தானே, நீங்க படிக்கிறதுக்காக தானே இவ்வளவு அரும்பாடுபட்டு இரவு பகலா நான் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன். படிப்பதை விட்டுட்டு உன்னை யார் அரசியலுக்கு வர சொன்னது? உனக்கு அரசியல் பத்தி என்ன தெரியும்? எதிர்கட்சிக்காரர்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன்னை யார் வர சொன்னது? முன்னாடி படிக்கிற வேலையை பார். அதற்கு முன்னாடி உங்க அப்பாவை வந்து என்னை பார்க்க சொல்லி என்று சொன்னார் என்றால் அவர்கள் மாணவர் மீது எவ்வளவு ஒரு பற்றற்ற கொண்டு இருப்பார் என்பதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு மேடையில் பேசிக்கொண்டு இருக்கிறார். பேசிக்கொண்டு இருக்கும் போது அந்த இரவு நேரத்துல சீரியல் பல்பெல்லாம் கட்டுவாங்க, அப்படியே ஜகஜகன்னு தெரியும், எல்லாரும் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பார்த்துருப்போம். அதை கட்டி கொண்டு இருக்கும் போது திடீர்னு பேசிட்டு தலைவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஐயா. அப்ப அந்த சீரியல் பல்பு அருந்து விடுகிறது. அப்ப ஒரு மாணவன் எடுத்து அதை சரி செய்ததை பார்த்து விட்டார். பேசிக்கொண்டு இருக்கும் போதே அவர் கவனித்து விட்டார். ஏன்னா அந்த மாணவர் வந்து சீருடையில் இருந்ததுனால அவரால் அடையாளம் கண்ண முடிச்சது. உடனே அங்க இருக்கவற்ற சொல்லி அந்த மாணவனை வர சொன்னார். நான் உன்னை சீருடையில் இருக்கிறாய் என்பதற்காக விடுகிறேன், இல்லைன்னா ஓங்கி அரைஞ்சிருவேன் சொல்லி படிக்கிறத முதலில் பார் என்று சொல்லிட்டு இதை சரி செய்யற வேலை மின்சாரத்துறைக்கு மட்டும்தான், மாணவர்கள் இல்லை என்று சொல்லி அனுப்புறார் என்றால் இந்த மாணவர் சமுதாயம் மேலும் மேலும் வளர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான். இதே மாதிரி அவர் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. அவர் ஏழை பங்காளன் என்று சொல்வதில் எந்தவித ஐயமே இல்லை. ஏழை மக்களும் பஸ் கம்பெனி முதலாளிகளும் அவரை காண வருகிறார்கள். அப்ப முதலில் யாரை பார்க்கிறார்? ஏழை அந்த எளிய மக்களை, பாமரை மக்களை பார்த்து பேசுறார். பஸ் முதலாளி அவர்களுக்குலாம் ரொம்ப கோபம் அவர் மேல. நம்ம இவ்வளவு பணம் வச்சிருக்கோம், இவ்வளவு இதாக வந்துட்டு இருக்கோம், நம்மள மதிக்காம ஒண்ணுமே தகுதியற்றவர்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற கோபத்தில் சென்று விடுகிறார்கள். அவர் அந்த பாமர மக்களிடம் உரையாடி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எப்ப பஸ் வசதி, என்ன பிரச்சனை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இரவு 8 மணிக்கு மேலே எங்களுக்கு பஸ் இல்லாத கடைசி பஸ்ன்னு சொல்றார்கள். அதனால அவர்களோட குறையை முதலில் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த பஸ் முதலாளிக்காரர்கள்லாம் சென்று விடுகிறார்கள். அனுப்பிவிட்டு அவர்கள் எங்கே என்று கேட்கும்போது அவர் கோபித்துக் கொண்டு சென்று விட்டார்கள் என்று அவர் உதவியாளர் சொல்றார். உடனே அவர்களுக்கு போன் போட்டுன்னு சொல்லி அவர்கள் வர வைத்து கேட்கிறார். நீ உங்களால கொஞ்ச நேரம் பொறுத்துட்டு இருக்க முடியாதோ? இவ்வளவு அவசரமா? அவர்களுக்கு இரவு 8 மணிக்கு மேலே சொல்றாங்க. இது தங்குறதுக்கான வசதி இல்ல, சாப்பிடுறதுக்கு அவர்கிட்ட கையில பணமும் இருக்காது. நீங்கன்னா இரவு ஆனா கார்ல போயிடலாம், சாப்பிடறதுக்கு தங்குறதுக்கு விடுதியை தேர்ந்தெடுத்து கூட தங்கலாம். இதை கூட உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாதா என்று சொன்னார் என்றால் அவர் ஏழையின் மனதில் எவ்வளவு குடிக்கொண்டிருப்பார், ஏழையை எவ்வளவு புரிந்து கொண்டு இருப்பார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு குழந்தைகளே. அடுத்ததாக அவர் எவ்வளவு நேர்மையானார் என்பதற்கு நிறைய சொல்லலாம். அதுல ஒரு நிகழ்வு உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் கட்சிக்காரர் ஒருத்தர் தியேட்டரை ஆரம்பித்து கட்டி முடித்து அதை திறப்பு விடுவதற்காக ஐயாவையும் அழைத்தார்.
ஐயா முதலில் ஒப்புக்கொள்ளவில்லை. தேட்டர் தொடங்குறதுக்குலாம் நான் ஆளா, கூத்தாடிகள் இருப்பாங்க, அவளை அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டாங்க, ஐயா நீங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஒப்புதல் கொடுக்கிறார். ஒப்புதல் கொடுத்து விட்டு, கொடுத்தா போதாது, அந்த மாவட்டர் இடத்தில் கையொப்பம் வாங்க வேண்டும் ஓபன் பண்றதுக்காக. அப்போ அந்த அவர் தொகுதியில் உள்ள மாவட்டர் பசுபதி பாண்டியன் அவர்கள் நல்ல நேர்மையான மனிதர். அவரிடத்தில் ஒப்புதல் வாங்க அந்த கட்சிக்காரர்கள் செல்கிறார்கள். நான் வந்து பார்த்தேன், அதுல மின்சார வசதி இல்லை, நான் சரியாக பூர்த்தி செய்யாத நிலையில் என்னால ஒப்புதல் தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. தெரியுமா, நாங்க ஐயாவோட ஆளு, ஐயாவே வந்து திறக்கிற போது நீங்க எப்படி ஒப்புதல் தராம இருக்கலாம்னு மிரட்டுறாங்க. இந்த மிரட்டுறதுக்கு நான் பயப்பட மாட்டேன். நான் வேணால் உங்கள் ஐயா என்னை வந்து வேலையில் இருந்து எடுத்துட்டா நான் திரும்ப தலைவராக முதலமைச்சராக ஆக முடியும், உங்க ஐயாவால படித்து திரும்ப கலெக்டராக ஆக முடியாது என்று அவர் சொன்னதும் ஓடி வந்து கோபத்தோடு ஐயா கோபித்துக் கொள்வார் என்று சொல்கிறார்கள். உங்களை மதிக்கவில்லை, ஒப்புதல் தரவில்லை என்று. ஐயா சிரித்தார். நான் அவர் வீட்டில் அவரை போய் சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போறாரு. போய் காலிமல்ல அழுத்தின உடனே அந்த பசுபதி பாண்டியன் கலெக்டரா இருந்த அவர் வந்து கதவை திறக்கிறார். அவரிடம் ஒன்று வாங்கையான்னு சொல்றாரு. அவரிடம் ஒன்று பேசவில்லை. அவர் பையன் அங்க விளையாண்டு கொண்டிருக்கிற பையனை அழைத்து, உங்கள் அப்பாவின் போல் நீரும் படித்து நேர்மையான அலுவலராக வர வேண்டும் என்று பாராட்டிவிட்டு, அவரிடம் ஒன்று சொல்லவில்லை, அந்த பையனை மட்டும் பாராட்டியது அவரை வந்து புரிந்து கொண்டார். அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் இருந்த நாட்டுல இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படியான ஒரு நேர்மையான அலுவலர்கள் எல்லாம் இப்ப பாக்குறது ரொம்ப. கோவையில் வந்து ஒரு செல்வந்தர் ஒருத்தர் தன்னுடைய அங்க கோவையில வந்து மருத்துவக் கல்லூரி எப்படி தோன்றுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். இப்ப அந்த அரசு மருத்துவக் கல்லூரி பேரும் புகழும் பெற்று இருக்கிறது, அது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. அந்த செல்வந்தர் சொன்னார், நான் 20 லட்சம் தருகிறேன், மீதி அரசாங்கம் 80 லட்சம் கொடுத்தீர்கள் என்றால் கோவையில் மருத்துவக் கல்லூரியை தொடங்க வேண்டும், அந்த மருத்துவ நிர்வாக பொறுப்பையும் தனியார் எடுத்து நடத்த வேண்டும் என்ற கோப்பு ஐயாவிடம் சொல்கிறது. ஐயா அதை பார்க்கிறாரு, படிக்கிறாரு, கொஞ்ச நேரம் சிந்திக்கிறார். 20 லட்சம் நன்கொடையா கொடுத்துட்டு மருத்துவக் கல்லூரியை அவரிடம் கொடுத்தால் இது லாபம் சம்பாதிக்கும் நோக்கமாக தானே இருக்கிறது, சேவை நோக்காக இருக்காத என்று கருதி திரும்ப 80 லட்சத்தோடு அந்த 20 லட்சத்தையும் அரசாங்கமே சென்று தொடங்கப்பட்டதுதான் கோவையில் உள்ள மருத்துவ கல்லூரி. அன்பு குழந்தைகளை அவரை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் படிக்கல அப்படிங்கிறது தப்பு. அவர் பட்டறிவு மிக்கவர். பள்ளிக்கூடம் சென்றுதான் அவர் படிக்கவில்லை, கல்லூரியில் சென்று அவர் பட்டம் பெறவில்லை. நிறைய படிச்சார், நிறைய பகுத்தறிவை வளர்த்துக் கொண்டார். செய்தித்தாளை படிப்பார். அதற்கு ஒரு சான்று சொல்லலாம். இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் சட்டசபைக்கு செல்கிறார். அவரை சுற்றி நன்கு படித்த பன்மொழி புலமை வாய்ந்தவர்கள் அவரை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். அவர் மட்டும் உட்கார்ந்திருக்கிறார். சென்ற உடனே அங்க இருந்த ஓவியர் ஒருவர் காந்தியடிகளோட புகைப்படத்தை வரைந்து வந்து காமராஜர் ஐயாட்ட கொடுக்கிறார். அதை பார்த்த காமராஜர் ஐயாவிற்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அந்த படம் ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. அதை பார்த்ததும் அவர் சொன்னார், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட அலுவலகங்களிலும் இந்த புகைப்படம் மாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே அதற்கான பிரமாணம் தயாரிக்கப்பட்டது. அதுல வந்து எழுதும்போது கற்றறிந்தவர்கள் எப்படி எழுதினார்னா கேண்ட போட்டோ அப்படின்னு எழுதிட்டாங்க. கேண்ட போட்டோ எழுதி வந்து ஐயாட்ட கையெழுத்து வாங்கணும் இல்லையா ஒப்புதல் தர்றதுக்கு. அதை பார்த்த உடனே ஐயாவுக்கு சரியான கோபம். கேண்ட போட்டோ அப்படின்னா தொங்க விடுன்னு அர்த்தம். அதை விட இன்னொரு பொருள் இருக்கும், தூக்கில் விட என்ற சொல்லுக்கும் கேண்ட போட்டோன்னு தான் பேரு. இன்ஸ்டால் த போட்டோ என்று மாற்றி எழுதுங்கள், இதை கூட உங்களுக்கு சரி பண்ண தெரியாது என்று சொல்லும் போது அவையில் இருந்த அத்தனை பேரும் அவர் ஆங்கில அறிவை பற்றி பிரமித்து போய் நின்றார்கள். குழந்தைகளே, இப்படி அவர் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். காலம் தாமதமாக ஆகுது என்ற காரணத்தினால நிறைய சொல்லணும்னு உங்களுக்கு ஆசைதான். நான் அப்பப்ப வகுப்பு போதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ரொம்ப அவங்க அம்மா கூட இல்லை, இவர் போய் பார்க்கறது, போவாரு, சாப்பிடுவாரு, வந்துருவாரு. அவங்க அம்மா கூட இருந்து கவனிச்சுக்க முடியல. திருமணம் ஆனாலும் அவர் குழந்தைகள் மனைவிகள் அவரை கவனித்துக் கொண்டு இருக்கும். அவங்க அம்மா இறந்த செய்தி கிடைக்கிறது. ஓடி வராரு. ஓடி வந்தவரை அப்பெல்லாம் சட்டை கட்ட மாட்டாங்க, இறந்து விட்டா இடுப்புல வேட்டி மட்டும்தான் கட்டிருப்பாங்க. சட்டை கட்டி வச்சுட்டு கீழே குனிந்தவரை கண்ணால மட்டும் தண்ணி வருது. அவர் எண்ணங்கள் பலவாக இருந்திருக்கலாம். ஐயோ நம்ம திருமணம் பண்ணிக்க சொல்லி நம்ம பையிலேயே நமக்கு கூட மனைவி இருந்தா அம்மா கூட இருந்து பார்த்துப்பாங்களே, இறக்கும் தருவாயில் யாருமே இல்லை என்று என்ன நினைத்தோ குழந்தைகளை அழுது கொண்டே அப்ப வந்து சொல்லுவாங்க அவரிடம் வந்து ஒரு நாளை கேட்கிறார். அவர் போய் அவர் சட்டப்பையில பாக்குறாரு, கொடுக்க பணம் இல்லை. பக்கத்தில் இருந்து எடுத்து அந்த ஓரணாவை அவரிடம் கொடுத்தார். அதற்கு அவர் வாங்கவில்லை. என்ன சொன்னாருன்னா, அவர் பணம் வாங்கணும் என்ற ஆசையில கேட்க அவர் பணத்தை நான் பத்திரமா வைத்துக் கொள்ளும் என்று எண்ணத்தில் கேட்டேன். ₹1 இருக்கக்கூடிய ₹1 வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு முதலமைச்சராக இருந்தார் என்று சொன்னால் அவரை என்னவென்று சொல்வது என்றே தெரியவில்லை. கடைசி வரைக்குமே
இப்ப கூடிய வந்து ரேஷன் அரிசி எல்லாம் வந்து நம்ம சாப்பிடுறோம், வாழையெல்லாம் வரமாட்டேங்குது. நிறைய பேர் பயன்படுத்திட்டு தான் இருக்கும். அப்பெல்லாம் ரேஷன் அரிசி தூரத்துல இருந்தாவே அந்த சாப்பாடு கொதிக்கின்ற அந்த வாடையை கேட்கும் போதே நுகரும் போதே நமக்கு வாமிட்டு வர மாதிரி இருக்கும். கடைசி வரைக்குமே மக்கள் என்ன சாப்பிடுறார்களோ அதை தான் நம்ம உண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதே உணவை சாப்பிட்டவர் தான் நம் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கெல்லாம் நம்ம அம்மாவுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, எவ்வளவு சாப்பாட்டை நம்ம வீண் பண்றோம். காலை வச்சு நடக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் நினைச்சாருன்னா என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். அந்த சமயத்துல தான் எம்ஜிஆர் சொல்லிட்டே போகலாம், ஆனா ஏதாவது தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. இப்படி என்ன இவர் இவ்வளவு முதலமைச்சரா இருந்துகிட்டு இப்படி இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிடறாருன்னு பல தடவை எம்ஜிஆர் அவர்கள் அவர் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவார். வரேன்னு சொல்லிட்டு போகல. ஒரு கூட்டத்துல எம்ஜிஆரும் சிவாஜியும் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு ஐயாவும் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்ப போறாரு ஐயா. அப்ப எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவாங்க சிவாஜிட, நானும் எவ்வளவு நாள் கூப்பிட்டு பாக்குறேன், சாப்பிட எங்க வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறார் ஐயா என்று. அப்ப ஐயா சொல்றாரு, உங்க வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அறுசுவை உணவு இருக்கும், அடுத்தது எல்லாம் நான்வெஜ், நாள்தோறுமே நான்வெஜ் சாப்பாடு இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு வந்து சாப்பிடுறேன், அதோட சுவையை நாவில் ஏறி தினமும் அந்த உணவு எனக்கு தேவைப்படும், என் நாக்கு கேட்கும். உங்களால தினமும் தர முடியுமா? எனக்கு தருவீர்கள், அந்த நாட்டு மக்களுக்கு தர முடியுமான்னு கேட்டார் என்றால் அவர் நாட்டு மக்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்தவராக இருந்திருப்பார் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு குழந்தைகளே, நமக்கு அடிப்படை தேவை 3. ஆசைப்படுவோம், எதுக்கு ஆசைப்படுவோம்? நல்ல ஆளு அழகா இருக்கணும்னு ஆசைப்படுவோம், நன்றா படிக்கணும்னு படப்படும். அடுத்து என்ன பண்ண, படிச்சதுக்கு அப்புறம் நல்ல பணக்காரன் இருக்கணும் ஆசைப்படுவோம். இது 3மே இல்லாமல் வாழ்ந்த உத்தமர் தான் நம் பெருந்தலைவர் காமராஜர். இதெல்லாம் மனிதனுக்கு தேவையில்லை என்று வாழ்ந்து, வள்ளுவன் வழியில் வாழ்ந்து, நம்மளை அவர் வழியில் பின்பற்ற நமக்கு ஒரு உதாரணமா இருந்த உத்தமரை இன்று வணங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் நிறைய சொல்லலாம். இத்தோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். A warm welcome our chief guest, honorable chief guest, respect principal sir, my colleagues and my dear students. Today we are celebrate Kamarajar 123 birthday. The real development of a nation lies in the education of its people. By Kamarajar. Kamarajar is also known as Kalvi Tandai for education. Kamarajar was a simple and honest person who dedicated his life to the service and the people. His first move as the Chief Minister opened about 6,000 schools. He made education free and compulsory for all children. He also started a midday meal scheme in schools. He built many dams and industries and irrigation projects to support farmers. He believed that agriculture was the backbone of a strong nation. He also promoted industries across the state. Many high-profit industries such as Neyveli Lignite Corporation, Bell at Tiruchi entered the state during this period. He took part in various such as Salt Satyagraha, Quit in India movement, non-cooperation system, etc. His government was known as Golden Period of Tamil Nadu. He was also known as the Kingmaker for his crucial role in selecting 2 Prime Ministers of India. I would like to conclude my speech with one of Kamarajar quotes. If a child cannot go to school, the school must go to the child. His birthday is celebrated as Education Development Day. Thank you to all. Truthful performance, ma'am. I request Hindi teacher Mrs. Gauri ma'am to speak in Hindi. नमस्ते आदरणीय प्रधान अध्यापक सर, मेरे स्कूल प्रतिष्ठा सर, मेरे सहकर्मी शिक्षक एवं शिक्षिका सर, सबको मेरी तरफ से नमस्ते। आज 15 जुलाई मेरे श्री कामराज जी के जन्मदिन पे हम आपके सामने में कुछ बोलना चाहते हैं। आपसे अनुमति मांगते हैं कि उनका बर्थडे, आज उनका जन्मदिन हम सब अपने दिल से मनाएं।
कामराज जी एक स्वतंत्रता सेनानी थे, राजनेता थे। उनका जन्म 15 जुलाई 1903 में तमिलनाडु के विरुधुनगर में हुआ था। एक साधारण परिवार में जन्म लिए थे, लेकिन उनसे बहुत अच्छे वो स्वतंत्रता में योगदान के लिए अपनी पढ़ाई भी दी। फिर वो स्वतंत्रता में भाग लिए। स्वतंत्रता के समय में उनको लिए वही जेल भी हुआ था। फिर वो पीछे आगे बढ़ते गए। देश शादी होने के बाद देश की स्वतंत्रता प्राप्त तो उनको तमिलनाडु के प्रधानमंत्री मुख्यमंत्री बनाए गए। मुख्यमंत्री के अवसर को अपने कार्य में भारी जोर के लिए वो बड़े योगदान दिए। शिक्षा व्यवस्था के उन्होंने सभी सरकारी स्कूल में मुफ्त पढ़ाई के मुफ्त भोजन व्यवस्था, जिसके चलते बहुत गरीब बच्चे हैं वो स्कूल जाने लगे। करोड़ बच्चे स्कूल में जाने लगे, पढ़ाई शुरू हुई। उनका मानना था कि पढ़ाई ही आसन ताकत है, पढ़ने से हम आगे बढ़ सकेंगे, मेरे देश आगे बढ़ सकेंगे। इसलिए वो पढ़ाई में ध्यान दिए। उनका विचार था पढ़ाई के आगे कुछ नहीं है। वो गरीब बच्चे पढ़ने के लिए आगे पढ़ नहीं पा रहे थे, उसके लिए मुफ्त पढ़ाई के मुफ्त भोजन का बंदोबस्त कर दिए। वो कामराज योजना के माध्यम से ये सफल किए। 1960 में उन्होंने राजनीति में कांग्रेस सम्मेलन में शामिल हुए। कांग्रेस में हुए। उसके बाद उन्होंने देश के लिए ईमानदारी के साथ कार्य किए। अपने गरीब होते हुए भी साधारण परिवार में जन्म लिए थे। गरीब होते हुए भी अपने लोगों के मशवरे कुछ भी काम नहीं किए। देश के लिए सब कुछ काम किए। अच्छे काम करने के लिए कभी पीछे नहीं मुड़े। 1960 में वो कांग्रेस साल में संगठित हुए और देश की सेवा में अपने को नियुक्त किए। 2 अक्टूबर उसने निधन हो गए। पर भी वो निधन हो गए, लेकिन हमारे दिल में वो आज भी जीवित हैं। उनके दिखाया हुआ दिशा पे आज भी हम चल रहे हैं और आगे भी चलने की कोशिश करेंगे। आगे भी चलने के लिए हम तैयार हैं। उनको आज भी हम निधन हो गया, लेकिन मेरे दिल में आज भी वो जिंदा है। उसको हम जीवित रखने की कोशिश करेंगे। नमस्ते, धन्यवाद। Graceful performance, ma'am. Thank you. Let's start the Tamil speech from 9th standard, Selvi Kirtika. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் என் இனிய பொன் போன்ற மதிய வணக்கம். என் பெயர் வி கீர்த்திகா. நான் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி உங்களிடம் ஒரு சில வரிகள் கூற வந்துள்ளேன். தன்னலம் கருதாமல் பிற நலம் கருதி நாட்டிற்காக பல நன்மைகள் செய்தவர் காமராஜர் அவர்கள். ஏழை எளிய மக்களின் வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அதிகமாக பாடுபட்டவர் தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படும் காமராஜர். இப்படி இவரை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். அவரை பற்றி ஒரு பதிவிலும் சொல்லிவிட முடியாது. அந்த அளவிற்கு செய்த தொண்டுகள் அதிகம். எனவே நாம் இந்த பதிவில் காமராஜரின் வரலாற்றையும் பல சுவாரஸ்யமான தகவல்களையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். விருதுநகர் மாவட்டத்தில் ஜூலை மாதம் 2ஆம் தேதி 1903ஆம் ஆண்டு பிறந்தார். இவரின் பெற்றோர் பெயர் குமரசாமி நாடார் சிவகாமி அம்மையார் ஆவார். இவரின் இயற்பெயர் காமாட்சி. சிவகாமி அம்மையார் இவரை அன்பாக ராசா என்று அழைப்பார். பின்னர் இந்த பெயர் மருவி காமராஜர் என மாறியது. இளம் வயதிலேயே தனது தந்தை இழந்த காமராஜரால் பள்ளி படிப்பை தொடங்க முடியவில்லை. குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்ய ஆரம்பித்தார். வேலை செய்து கொண்டிருக்கும் போது பல தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டு அரசியலில் ஈடுபடும் ஆர்வம் வந்தது. அரசியலில் இருந்த ஆர்வத்தாலும் நாட்டு பற்றாலும்
1920ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் தொண்டனாக சேர்ந்தார். 1930ஆம் ஆண்டு நடைபெற்ற வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட போது கல்கத்தாவில் உள்ள போலீசாரால் கைது செய்யப்பட்டார். 1 வருடம் அலிப்பூர் சிறையில் தண்டனைக்கு உள்ளானார். 1930ஆம் ஆண்டு நடந்த குண்டுவெடிப்பு, 1942ஆம் ஆண்டு நடந்த ஆகஸ்ட் புரட்சி போன்ற போராட்டங்களில் கலந்து கொண்ட போது சிறையில் அடைக்கப்பட்டார். காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி என்பவர் ஆவார். அவரது சொற்பொழிவையும் மேடை பேச்சையும் கேட்டு வளர்ந்தார். காமராஜரை காங்கிரஸ் கட்சியின் செயலாளராக சத்தியமூர்த்தி நியமித்தார். ராஜாஜி அவர்கள் அரசியலில் இருந்த சிக்கல்கள் காரணமாக தனது அமைச்சர் பதவியில் இருந்து விலகினார். அப்போது சபையில் சுப்பிரமணியன் என்பவரை காமராஜர் தேர்தல் போட்டியிட்டார். வாக்கெடுப்பில் பெற்று தமிழகத்தின் அமைச்சராக 1954ஆம் ஆண்டு பொறுப்பேற்றார். காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று மதிய உணவு திட்டத்தையும் இலவச கல்வி சீருடை திட்டம் போன்றவற்றை அறிமுகப்படுத்தினார். மூடியிருந்த 6000 பள்ளிகளையும் 17,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளையும் திறந்து வைத்தார். இதனாலதான் இவரை எல்லாரும் அன்பாக கல்வி கண் திறந்தவர் காமராஜர் என அழைக்கிறார்கள். முதல்வராக இருந்தபோது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது நிறைய ஊர்களில் கதர் துண்டுகள் போட்டி அவருக்கு மரியாதை செய்தார்கள். நிறைய துண்டுகள் போட்டி மரியாதை செய்யப்பட்டதை கவனித்த ஒரு தொண்டர், இவ்வளவு துண்டுகளை வைத்து காமராஜர் இனி என்ன செய்வார், நம்மை போன்ற தொண்டர்களுக்கு தானே கொடுக்க போகிறார் என்று எண்ணி ஒரு பெரிய துண்டை தனக்கு எடுத்து வைத்துக் கொண்டார். கூட்டம் முடிந்து தங்கும் இடத்திற்கு வந்தவுடன் காமராஜர் அந்த தொண்டரை அழைத்து, ஒரு துண்டை எடுத்து வைத்திருக்கிறாய் அல்லவா, அதை அந்த மூட்டையில் சேர்த்து விடு என்றார். அந்த தொண்டர் அதிர்ந்து திகைத்தார். ஒரு சாதாரண துண்டை எடுத்ததற்காக இவ்வளவு தூரம் நினைவு வைத்து தலைவர் கேட்டு விட்டாரே என மனம் அருந்தினார். தம்பி, உனக்கு நான் வேறு நல்ல துண்டு வாங்கி தருகிறேன், ஆனால் இதெல்லாம் நாம் தொடக்கூடாது. ஏனென்றால் சென்னையில் உள்ள பாலமந்திர என்ற ஏழை பிள்ளைகள் படிக்கும் பள்ளிக்கு கொடுக்கக்கூடியதாகும். ஏழைகளுக்கு உதவுவதற்காகவே இந்த ஏற்பாடு என்றார் காமராஜர். தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், கல்பக்கம் அணு மின் நிலையம், ஊட்டி கச்சா அக்விலியம் தொழிற்சாலை, கிண்டி டெலிபிரிண்டிங் தொழிற்சாலைகளை உருவாக்கினார். விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு என்பதை உணர்ந்து பல்வேறு நீர்வள திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி திட்டம், காவிரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம், மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, ஆரணியாறு போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தியவர் கரும வீரர் காமராஜர் அவர்கள். இவர் தமிழகத்தின் முதலமைச்சராக 3 முறை பதவியில் இருந்த பெருமைக்குரியவர். இவர் நினைத்திருந்தால் இன்னும் பல முறை கூட முதலமைச்சராக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் நாட்டின் வளர்ச்சி இளைஞர்களிடம் உள்ளது என்பதை உணர்ந்து தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த அதே ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக பொறுப்பேற்றார். 3 முறை முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டில் வசித்து கதராடை உடுத்திக் கொண்டே இருந்தார். எளிமையான தோற்றத்தையும் வாழ்க்கையும் அந்த தியாக கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 1975ஆம் ஆண்டு இவ்வுலகை விட்டு மறைந்தார். இவரின் உடல் இப்பூமை விட்டு மறைந்தாலும் இவரின் புகழ் இப்பூமை விட்டு மறையாது. நன்றி, வணக்கம். Excellent performance, Kirtika. I welcome Selvi Riyasti to speak about the role model of Mr. Kamarajar for 123rd birthday. Pretty afternoon to our honorable chief guest, respected director sir, correspondent sir, secretary sir, principal sir, beloved teachers and my dear colleagues. Today we gather here to celebrate the birth anniversary of one of India's greatest leaders, Kamarajar, fondly known as the kingmaker of Indian politics. He was a visionary leader who dedicated his life of a service of his people. He was born on July 15, 1903 in Virudhunagar, Tamil Nadu. His parents were Kumarasamy Nadar and Sivagami Ammal. Kamarajar opened many schools, dams, introduced mega industries in Tamil Nadu. In 1954, Kamarajar was elected as the Chief Minister of Tamil Nadu. Let conclude my speech by wonderful quote.
If your action inspire others to dream more, learn more, do more, and become more, you are a leader. He introduced free education, free midday meal in all the government schools. His government was known as the Golden Period of Tamil Nadu. Thank you. Today we are having wonderful session on debate, and our debate topic is homework is necessary and not necessary homework. Do we have two teams, Team A and Team B? Team A is in favor of A, Team B is against. It is going to very interesting debate. I hope you enjoy it. So let's start. Now Praveen is start in favor of your homework. Our unique judge, respected teachers and my dear friends, today is Kamarajar birthday, so I am going to participate in the debate that homework is necessary or not. According to me, homework is necessary. The importance of homework in education of a student cannot be ignored. It supports teaching in classroom and helps students to go back home and revise lesson to improve knowledge. It also teaches responsibility and time management, which students learn to organize their work and deadline. Skill building can also be incorporated, including critical thinking and problem solving and research skill through homework. It helps parents to know what their child is learning and also to have chance of participating in what their child is studying. Homework ultimately lead to the academic achievement of student as well as his or her overall development. Education is the most powerful weapon which you can use to change the world. Nelson Mandela. Yes, homework is generally considered necessary for students. Thank you. Thank you, Praveen, for your points. Your argument about education is the most powerful weapon which you can be to change the world. Now I call upon Rabishan. Good afternoon to all. Our unique judge, respect teachers and my dear friends. Today is Kamarajar's birthday. I am participating in debate. Homework is necessary or not? According to me, homework is not necessary. Too much homework can well be student helps explain when multiple subjects to manage. After school, students also need time for hobbies, rest, family instruction and outdoor play, important their overall development. Some studies studies that homework has little positive impact on academic performance in primary school level. Not students have same environment, some like a guidance, interclasses or parent supporting homework and. Thank you, Ramesh, for your argument about too much homework can worsen. Actually, Anuneya is about homework is necessary. Our eminent judge, respected correspondent and secretary, sir, dear teachers and my lovable friends, precious afternoon to all. Today is Kamarajar Inauguration Day, so I am going to participate in the debate that the homework is necessary or not. According to me, homework is necessary. Do you know homework necessary important in our studies? Homework helps students to take an initiative and response for the completing a task. Homework helps students reinforce learning and good study habits and life skills. Study shows that homework improves students' achievement in terms of improved grade, test result, and likelihood to attend the college. Homework encourages students remember the point and self-discipline. So, homework is necessary. I request the judge ma'am, please give favor as me. Thank you to all. Thank you, Anuneya. That was a wonderful argument. Thank you.
your points, your argument about homework helps students to practice and reinforce their public speaking skills. Now, I invite the next speaker from the opposing team, Ms. Thilarajan. Peaceful afternoon for my judge ma'am, and principal sir, correspondents, and my student teachers. Today's Kamarajar Day, so I will go into participation in debate. Homework to help us learning better. It's our health, our time, and our future. Let me explain. Homework means all for my invested on ridiculous knowledge. Finishing one, no sleep. No sleep, my full the next day. Meantime, relax and be. Not everyone, an internet, a computer, or parents to help. 56% of students homework is the primary stress source. APA survey proved. So, let's make schooling real learning happiness, not pixel of homework. Thank you to all. Thank you, Thilarajan, for your points. Your argument about we need time to relax, play sports, and be with family. Now, Dhanshree is start in favor of homework. Our enthusiastic judge, respected teachers, and lovable friends, good evening. Homework is necessary or not? According to me, homework is necessary. Homework helps students to reinforce their understanding concepts in the classes, solidifying the knowledge and building confidence. Regular homework assignment encourages students to establish a routine, prioritize tasks, and manage their time effectively. Homework helps students to prepare for tests and exams. Homework helps students to prepare and reinforce public speaking skills. The skills developed throughout homework. Like problem solving and critical thinking, variable higher education and workplace. Homework can give parents. Homework can give parents insight into the children's learning. So important. So homework is important. Not all students have the same resources. Critical play inside. Thank you to all. Thank you, Dhanshree. Well presented argument. Your argument about homework helps to be independent and develop self-discipline. Thank you. That was a well presented argument. Now I call upon Vibisha in Apex. Honorable judges, teachers, and fellow students, good evening to all. Today is Kamarajar birthday, so I am going to participate in debate that homework is necessary or not. According to me, homework is not necessary. Doing homework at home is crime. It gives me grey hairs at the age of 10, makes my room messy and my stomach grow because mom food gets cold. My pencil breaks more after than I get correct answer. Weekends are ruined. No cricket, no video games, no TV, no play, only books. Should not homework be banned, dear teachers? Homework is worse than exams. At least exams end. Homework is never end. TV time is zero. No cartoons for me, only books. Parents becomes teachers. Mom's math school are worse than exam. That doing homework is not necessary. Thank you to. Thank you, Vibisha, for your points. Your argument about homework makes me wish weekend where 3 days need more break time. Both the teams performed a commendable job. Both the sides are argued well and good. In students' life, creativity is the main first to be considered by all students. Students should have more new ideas in your career so that you can get success in your life. But in the situation from the argument of the both sides,
I declare that homework is necessary for the student. So that student can remember that points always. So thank you for the management sirs. Thank you for the principal sirs and my teachers. My dear students, all of you. Once again, thank you. Thank you so much. I like to thank everyone for making today Kamarajar's birthday in a great success. Your chief guest inspired words about Kamarajar's life and DKC with more sincerely. Thank you to the friends who participated in all the activities such as the speech, song, performance which highlighted Kamarajar's contribution to education. I also appreciate all the teachers, organizers, PT sir to make this event success. Today I take this opportunity to thank Principal sir. Thank you so much sir. Now I request our secretary sir and correspondent sir to give prizes for the debate members. Please members come. Sir, secretary sir, please come sir. Praveen, 9th standard. Ramesh, 9th standard. Homework is necessary. Homework is not necessary. Homework is necessary. Ananaya from 8th standard. Dhanashree from 6th standard. Homework is necessary. Rajan from 8th standard. Homework is not necessary. Dinisha from 8th standard. Now the principal sir will take about Kamarajar hard work and development of the state and country also. Sir, please come. Very affectionate good evening to all of you. Say, okay now. So already now time is time is also very nearer to 4 o'clock. Now, of course, I wanted to talk a lot also, but still, only one or two sentences I tell you. Kamarajar is, you can say, genuine, gentle, hard worker, we can say that. He never made any mistake against the humanity, or you can say that he was a sincere gentleman and he was a hard worker also. Likewise, dear students, you also be a sincere hard worker, okay na? So that you can also get good status in the society, okay na? சின்ன பிள்ளையிலே நிறைய படிங்க, நல்லா படிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. You get more marks so that you will get a good society, good status in the society. வாழ்க்கையில பெரிய பெரிய போஸ்ட்லாம் வரலாம், பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிக்கிறேன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுங்க, பையனா இன்னொருடைய பையன் இவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருக்கான்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதே போல் நீங்களும் நல்லா படிங்க, நல்லா வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டும். எப்படி காமராஜர் வந்து எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணாரோ அதே போல் சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. யூ வில் ஆல் கெட் சக்ஸஸ் இன் த சொசைட்டி, in your career and your life also. Okay, thank you very much. Thank you.
ஊரு என் அத்தை பிறந்த ஊரு இப்போ சுத்த சுடுகாடு. அரும்பு வரைஞ்ச ஊரு ஏன் அப்பா பிறந்த ஊரு அரும்பு வரைஞ்ச பூமி தரிசு நிலமாச்சு அரும்பு வரைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலமாச்சு ஆறு குளம் நிறைஞ்சிருந்தா நாடு எங்காடு அந்த ஆறு குளம் இருந்த இடம் கட்டாமரையாச்சு ஆறு குளம் இருந்த இடம் கட்டாமரையாச்சு அது இடம் நகராட்சி பஸ் ஸ்டாண்டு ஆச்சு அது மீது இடம் உயரமான குப்பமேடு ஆச்சு. காற்றினிலும் தண்ணீரும் எல்லா விஷமும் கலந்திடுச்சு தம்பி எல்லா விஷமும் கலந்திடுச்சு செடி கொடிகள் வளராம பூமி குருவி போயிருச்சு தம்பி பூமி குருவி போயிருச்சு. இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்களை அமைச்சிடணும். இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்களை அமைச்சிடணும். செயல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தி காத்திடணும் செயல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தி இந்த பெயரினிலே காடுகளை அழிச்சு மரங்களையும் மலைகளையும் அதிகமாக உடைச்சு பூமிக்குள்ள இருக்கத்தையும் சரங்கம் போட்டு சுரண்டி நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு. Our correspondent sir to speak about the Kamarajar birthday. அனைவருக்கும் மாலை வணக்கம். காமராஜர் பிறந்த நாள். காமராஜர்ன்ற பேரை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு மனசில் ஒரு சந்தோஷம், தேசபக்தி, நேர்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு காமராஜர். அதாவது இப்போ எந்த ஒரு அரசியல்வாதி வாயிலையும் வந்துச்சுன்னா காமராஜர் ஆட்சி, கக்கனோட நேர்மை, காமராஜர் கக்கன் இந்த மாதிரி தலைவர்கள் மிகவும் நேர்மையாக நாட்டுப்பற்றோட இருந்தாங்க. இப்போ நம்மளும் வந்துட்டு இப்போ இத்தனை பேர் சொன்னாங்க அவரோட செயல்பாடுகள். அவர் சுயநலம் இல்லாமல் நம்ம நாட்டுக்காக அவ்வளோ பாடுபட்டுருக்காரு. சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்டுருக்கிறாரு, நேர்மையாக ஆட்சி செஞ்சுருக்கிறார். அப்போ உள்ள பொருளாதாரத்தை வச்சு நிறைய ஃபேக்ட்ரி, டேமு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறார். இப்போ எத்தனையோ விஷயங்கள் சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டதில்லை. அதில் ஒரு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. சிமெண்ட் ஃபேக்ட்ரி, அதாவது சிமெண்ட் ஃபேக்ட்ரி ப்ளஸ் சிமெண்ட் ஃபேக்ட்ரிலாம் தனியாராக வந்துச்சு, அரசாங்கமும் வந்துச்சு. ப்ளஸ் சர்க்கரை ஆலைகள் வந்தது. ஒரு 10 ஃபேக்ட்ரி கட்டுறதுக்காக வெளிநாட்டு கம்பெனியை கூப்பிட்டுருந்தாரு. அந்த நேரத்தில் எல்லா அரசியல் கட்சியும் என்ன பண்ணுவாங்க, கமிஷன் பேசுவாங்க. ஆனால் காமராஜர்கிட்ட போய் கேட்கும்போது
ஒரு ஃபேக்ட்ரிக்கு 10% கமிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. காமராஜர் என்ன சொல்கிறாரு, 10 ஃபேக்ட்ரி கட்டு, அந்த 10% கமிஷனில் இன்னொரு ஃபேக்ட்ரி சேர்த்து கட்டுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவளுக்கு எப்பேற்பட்ட நேர்மையான ஒரு அரசியல்வாதின்னு பாருங்கள். நம்ம வந்துட்டு அரசியல்வாதியை உருவாக்குறது நம்ம தான். நல்ல அரசியல்வாதி நிறைய பேர் இருக்காங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டோம்னா அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. காமராஜர் கக்கன் மாதிரி ஒரு நல்ல அரசியல்வாதியை பார்க்கவே முடியாது. இப்போ கூட சொல்லுவாங்க காமராஜர் ஆட்சி செய்கிறேன், காமராஜர் ஆட்சி சொல்லுவேன். ஆனால் யாரும் செய்கிறதே கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம தான். ஒரு அரசியல்வாதிக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வார்டு மெம்பராக இருக்கட்டும், ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும், இல்லை யாராக இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு ஓட்டு போடுறதா இருந்தாலும் ஒரு நேர்மையான மனிதனுக்கு நம்ம வந்து ஓட்டு போடணும். அப்போ தான் நம்ம நாட்டை முன்னுக்கு கொண்டு வர முடியும். காமராஜரை கூட தோக்கடிக்கிறதுன்னா நம்மளோட அறியாமை தான். நம்ம மக்கள் வந்து நல்லதை வந்து கவனிக்காமல் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டதுனால தான் அந்த காமராஜரே தோக்கடிச்சாங்க. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்போவுமே வந்துட்டு ஒரு நேர்மையான அரசியல்வாதிக்கு நம்ம எப்போவுமே சப்போர்ட் பண்ணணும். நேர்மையான மனிதனுக்கும் சப்போர்ட் பண்ணணும். நம்ம ஊர்லையாக இருக்கட்டும், தெருவுலையாக இருக்கட்டும், நாட்டுக்காக இருக்கட்டும், நல்லவர்களுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணோம்னா நம்ம நாடு நல்லாயிருக்கும், நம்ம ஊரும் நல்லாயிருக்கும். காமராஜர் மாதிரி ஒரு நல்ல உன்னதமான மனுஷனை பார்த்துருக்கவே முடியாது. அவ்வளோ நேர்மையானவர். அதே மாதிரியே எல்லாரும் இந்த பிள்ளைங்க எல்லாருமே அவரோட கதைகளை கேட்டு அவரோட வரலாறை படித்து அதே மாதிரியே நல்ல ஒரு மனிதர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வாழணும். அப்போ தான் இந்த நாடு நல்லாயிருக்கும். என்னோட ஒரு கடைசியான ஒரு வேண்டுகோள் என்னென்னா, அதே மாதிரி ஒரு நேர்மையான மனிதர்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணணும். நம்ம தப்பானவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு அரசியலில் ஓட்டும் போடக்கூடாது. இதை நம்ம ஒரு தீர்மானமாக எடுத்துக்கிட்டு இருந்தால் தான் நம்ம நாடு எப்போவுமே முன்னுக்கு போகும். சாராயம் வைக்கிறவனுக்கும் கொள்ளடிக்கிறவனுங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம், அது தப்பு. அவர் வந்துட்டு இந்த கொஞ்ச நாள்லேயே கொஞ்சமான வருமானத்திலே எவ்வளோ ஃபேக்ட்ரி கட்டினார், எவ்வளோ டேம் கட்டினார், எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடுறோம். முக்கியமாக அந்த மாதிரி பண்ணினா தான் நம்ம நாடு முன்னுக்கு வரும். எப்போவுமே நல்லதை செய்யணும், நல்ல வழியில் நடக்கணும், நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். வணக்கம். Thank you, sir. Now I would like to respect our honorable chief guest on the stage for a few words to encourage our students. Teachers, correspondent, principal, happy evening to all. Today we all gathered here to celebrate ex-Chief Minister of Tamil Nadu, Dr. Kamaraj. He was a great leader, visionary leader, scholar, fellowship, and whatnot. He is a great man. He don't have words to say. So, India so Rajappa, தமிழகத்தினுடைய கல்வி சதவீதம் வந்து 8% தான் இருந்ததா சொல்கிறாங்க. 8ன்னா அர்த்தம் தெரியுதுங்களா? 100ல் 8 பேர் தான் படிச்சிருக்காங்க. அப்போ அந்த 8 பேரை வச்சுட்டு நம்ம வளர்ச்சி அடைய முடியாது. 1947 வந்து ராஜாஜி அவர்கள் பக்தவச்சலம் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. அவங்க வந்து பிராமின் டாமினேஷன் குலக்கல்வி முறையை கொண்டு வந்தார். அது ஒரு சிலருக்கு பிடிக்கல, அதனால் நாடு முழுவதும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஸோ அவர் அந்த பதவியை விட்டு விலகினார். அதுக்கு பிறகு வந்து காமராஜர் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்றார். அப்போ 8% ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தா இன்னும் குறைவாக இருந்தது. தமிழகமே 8ன்னாக்க நார்த் இந்தியாவா இமேஜினபிள், கற்பனை கூட செய்ய முடியாது. பசி, பட்டினி, பஞ்சம். ஆனால் இதே இந்தியா 200 ஆண்டுகளுக்கு முன்ன வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை ஆள்றதுக்கு முன்ன உலகத்தில் இருக்கக்கூடிய வருமானத்தில் கிட்டத்தட்ட 26% இந்தியாவில் இருந்திருக்கு. ஆனால் வெள்ளைக்காரன் வந்து நம்ம நாட்டை ஆரம்பித்த பிறகு படிப்படியாக நம்மளுடைய இயற்கை வளத்தெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் ஆண்ட பொழுது இப்போ வந்து கணக்கு எடுத்திருக்காங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஆல்மோஸ்ட் $200 trillion. அப்போ நினச்சி பாருங்கள்,
நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் 2047க்குள்ள ஒரு வரம்பை நிர்ணயிச்சிருக்காங்க. $1 trillion. இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 100 இயர்ஸுக்கு பிறகு அதை அடையன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட நினச்சி பார்க்காத பணத்தெல்லாம் சுரண்டிட்டு போயிட்டாங்க. அப்படி அந்த நாட்டை சீர் செய்யணுன்னாக்க ஒன்லி எஜுகேஷனால் மட்டும்தான் முடியும்னு காமராஜ் அவர்கள் திங்க் பண்ணாங்க. ஏன் அவரை கல்வி கண் திறந்தவர்னு சொல்கிறாங்க? அர்த்தம் இருக்குது. ஒவ்வொரு கிராமத்துலேயும் பள்ளிக்கூடம் இருக்குன்னு நினச்சாரு. 5 கிலோமீட்டருக்கு ஒரு கிராமத்துலேயும் நடுநிலை பள்ளின்னாரு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல மேல்நிலை பள்ளி, மாவட்டந்தோறும் காலேஜ். அப்படி அவர் சிந்தனை பண்ணதுனால தான் அந்த குறுகிய காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான பள்ளிகளையும் காலேஜுகளையும் அவரால் திறக்க முடிஞ்சது. இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி இல்லை. அவர் போகக்குள்ள தனியாக தான் போயிட்டு இருப்பார். அப்போ ஒரு கிராமத்தில் ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கான், யூனிஃபார்ம் போட்டிருக்கான், மாடு மேய்ச்சிட்டு இருக்கான். அவர் செக்ரட்டரியை விட்டு கேட்க சொல்றாரு, ஏன் இந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகல? அவன் சொல்லியிருக்கான், நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன், எனக்கு யார் கஞ்சி ஊற்றுவாங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ காமராஜர் கேட்டிருக்காரு, கஞ்சி ஊற்றுனாக்க உன்னால் பள்ளிக்கூடம் போக முடியுமான்னு. அப்போ அவன் நினச்சிருக்கான் மனசுக்குள்ளார, இவருக்கே கஞ்சி ஊற்றுறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு கஞ்சி ஊற்றுறாரான்னு. அப்போ அந்த பையன் எவ்வளோ அறியாமையில் இருந்திருக்கான். ஒரு நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் யாருன்னு தெரியல, அவ்வளோ சுலபமாக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அப்போ வந்த உடனே சொல்கிறாரு, அப்போ கஞ்சி இல்லாததான் ஒரு கொடுமை. அப்போ நம்ம ஒரு சாப்பாட்டை கொடுத்தா இங்கே சும்மா சுற்றுற பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு வரலான்னு அப்படி ஆரம்பித்தது தான் மதிய உணவு திட்டம். இப்போ இது நூன்மையில் இது சிறப்பு திட்டமாக வச்சுருக்காங்க. அப்போ பள்ளிக்கூடத்துகளுக்கு குழந்தைகளை கொண்டு வரணுங்கிறதுக்காகவே ஆரம்பித்தது தான் மதிய உணவு திட்டம். அப்போ கக்கனை கூப்பிட்றாரு, இது மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் அரசாங்க பள்ளிக்கூடத்துலேயும் அப் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அப்போ கொஞ்சம் படிப்படியாக பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போச்சு. அதை முதல்ல கிராமப்புறத்தில் ஆரம்பித்தார். அதை சின்ன டவுனு, பெரிய டவுனு, மெட்ரோபாலிட்டன் சிட்டிங்கிற வரைக்கும் அதை மிகப்பெரிய அளவில் அதை விரிவுபடுத்தினார். எல்லாரும் சொல்லுவாங்க காமராஜர் படிக்காதவர்னு, ஆனால் எல்லா நாலேஜும் தெரியும். ஒரு முறை தாமிரபரணி ஆற்றை பற்றி கேட்குறாங்க, இது மாதிரி இதனுடைய வரலாறு என்னன்னு. அவர் சொல்கிறாரு, தாமிரபரணி ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகுது. அதில் எத்தனை டேம் கட்டியிருக்காங்க, எத்தனை தாலுகா, எத்தனை பஞ்சாயத்து, எத்தனை கிராம மக்கள், எவ்வளோ விவசாய நிலங்கள் பயனடையுது அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு என்ன கழுத பூகோளம் தான் தெரியாது அப்படின்னாராம். அவர் சொன்னதெல்லாம் ஜியோகிராஃபி. பட் அவர் சிம்பிளாக சொல்லியிருக்காரு, என்ன கழுத பூகோளம் தான் தெரியாது அப்படின்னாராம். அப்போ அவருடைய ஜியோகிராஃபி எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்துங்கிறதுக்கு அது மிகப்பெரிய உதாரணம். அது மாதிரி தன்னலமற்றவர், தனக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக எதையுமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர். அவர் 20 வயதுல இருந்து பொது சேவையில் ஈடுபட்டாரு. ஆனால் அவங்க அம்மா மற்ற குடும்பத்தார்கள்லாம் விருதுநகரில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பாட்டி சொல்லியிருக்காங்க, எங்கள் கிராமத்துக்கு தண்ணி வரலன்னு. சீஃப் இன்ஜினியரை கூப்பிட்டு சொன்னாராம், அந்த பைப் லைனை சரி பண்ணியான்ட்டு. அவர் அதே கதையை சொல்லிட்டு 1 வாரம் 2 வாரம் 15 நாள் கடத்திட்டாரு. அடுத்த முறை வர்றப்ப கேட்டிருக்காரு, என்ன பைப் லைன் சரி பண்ணிட்டீங்களான்னு. அப்போ சொன்னாங்களாம், அது மேலே ஹைட்டில் இருக்குது சார், அது அவ்வளோ ஈஸியாக சரி பண்ண முடியாதுன்னு. அப்போ சொல்லியிருக்காரு, இதை தான் அந்த பாட்டி 30 நாளைக்கு முன்னே சொல்லிட்டால. அந்த பாட்டிக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அடுத்த முறை வரலன்னா இந்த பைப் லைன் சரி செய்யப்படவில்லை என்றால் சீஃப் இன்ஜினியர் போஸ்ட்ல இருந்து ஒன்றை எடுத்துருவேன், அந்த பாட்டியை சீஃப் இன்ஜினியர் ஆக்கிடுவான்னாராம்.
அப்போ அந்த வேலை நடக்குமா இல்லைங்களா? ஸோ ஒவ்வொருவரையும் பற்றி அற்புதமாக சிந்தனை செய்யக்கூடியவர், அற்புதமான மனிதர். இப்போ மார்க் அடிப்படை, அதுக்கு முன்ன டான்சம், நாங்கள் படிக்கக்குள்ள எல்லாத்துக்கும் கம்பைனாக ஒரு எக்ஸாம் நடக்கும், அதிலிருந்து டாக்டர் சீட்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நீட்டு வந்திருக்கு, பல காலகட்டங்களில் பல வகையான டாக்டர் சீட்லாம் அலாட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கக்குள்ள சீஃப் மினிஸ்டருக்குன்னு ஒரு 50 சீட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதுக்குன்னு தனியாகவே அப்ளிகேஷன் போடுவாங்களாம். அதில் அந்த கையெழுத்தை வச்சே அவர் சீட்டை அலாட் பண்ணுவாராம். டாக்டர் படித்தவங்க பச்சைங்கால கையெழுத்து போடுவாங்க, என்ஜினியர் ஸ்டைலிஷாக கையெழுத்து போடுவார். மற்ற டீச்சர்ஸ் படித்தவங்கெல்லாம் அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் தெரியும். ஆனால் யார் கைரேகை வச்சுருக்காங்களோ அந்த குழந்தைங்க சீட்டு ஒதுக்குவாராம். அப்போ கேட்டிருப்பாங்களாம், ஏன் கைரேகைக்கு சீட்டு ஒதுக்கிருக்கீங்கன்னு. அப்போ காமராஜர் ஐயா சொல்லியிருக்காங்க, இது ஒரு குடும்பத்தை அந்த சந்ததியினுடைய தலையெடுத்தையே மாற்ற போகுது. இப்படி இருக்கிற குழந்தைகளால தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் மாறுன்னு சொல்லுவாராம். அவர் இறக்கக்குள்ள எல்லாருக்கும் தெரியும், அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டு ஒரு சாதாரண 27 வயசு சீனிவாசன்கிறவர்கிட்ட தான் தோற்று போனார். பெரிய போராட்டங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாத்தையும் அமைதிப்படுத்தினார். அமைதிப்படுத்திட்டு கடைசியில் அகில இந்திய தலைவராகிறாரு. அவருடைய காலகட்டத்தில் தான் நேரு அவர்கள் இறக்குறாங்க, இந்திரா காந்தி சீஃப் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. அதுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி எல்லாத்துக்குமே அவர் பெரிய சப்போர்ட் பண்ணுறாரு. அவருடைய சப்போர்ட்டால் தான் அவங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆகிறாங்க. அதனால தான் காமராஜரை கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. அவருடைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட அணைகள் தான் இன்றைக்கி தமிழகத்தில் பெரும்பகுதியான விளைநிலங்கள் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அவர் இறந்த பிறகு இன்ன வரைக்கும் ஒரு செங்கல்ல கூட எடுத்து கட்டல. ஆனால் பட்ஜெட்டுன்னு பார்த்தாக்கா அதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பல மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ தன்னலமற்ற தலைவர், எப்பொழுதுமே மக்களை பற்றியே சிந்திக்கக்கூடியவர். அவர் இறக்கக்குள்ள 3 முறை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடாக இருந்திருக்காரு. அவர் இறக்கக்குள்ள அவருக்குன்னு சொந்த வீடு இல்லைங்க. இன்னைக்கு கவுன்சிலராக வந்துட்டாவே ஒரு பங்களா, இன்னும் காரு, பேங்க், பார்க்க முடியாத வாழ்க்கையை வாழ்கிறாங்க. 3 முறை இருந்தார். 2 முறை எம்பியாக இருந்தார், லோக்சபா எம்பியாக இருந்தார். அப்படி இருக்கக்குள்ளேயும் அவர் இறக்கக்குள்ள அவர்கிட்ட இருந்தது வெறும் 5 ட்ரெஸ்ஸு, ஒரு 5000 ரூபா பணம், அதுதான் அவர் கையில் இருந்தது. ஸோ தனக்குன்னு எதையுமே கடைசி வரை யோசனை பண்ணாதவர். எப்பொழுதுமே பொதுமக்கள், மக்கள் 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 அப்படியே சிந்திச்சவர். அப்படிப்பட்டதுனால தான் இன்னைக்கு அவர் செய்த பெரிய காரியத்தினால மட்டும்தான் ஒவ்வொரு கிராமப்புறத்துலேயும் பள்ளிக்கூடம், காலேஜு, மெடிக்கல், இப்படி பல வகையான மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தினார். அதுவும் குறிப்பாக கல்விக்காக அவர் ஆற்றிய பணிக்காக இப்போ கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய கல்வி சேவையை பாராட்டி தற்பொழுது இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் கல்வி கண் திறந்தவர், அவருடைய பிறந்த நாளை கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. நாமும் அவர் வழியை பின்பற்றுவோம். காமராஜர் ஐயா அவர்களுக்கு நன்றியுள்ளவராக இருப்போம் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.